ஃபார்மா செக்டர் இந்தியாவில் ஒரு பெரிய பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் ஃபார்மா செக்டரோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குதா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சுதீப் ஃபார்மா ஐபிஓ பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க ஒரு ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ 1989 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபார்மா ரிலேட்டடான மருந்துகள், மாத்திரைகள் அந்த மாதிரி தயாரிக்கிறது. அதுவும் இல்லாமல் இன்னொரு கேட்டகரி பார்க்கும்போது ஃபுட் கிரேட் மினரல்ஸ். ஓகேங்களா? ஊட்டச்சத்து மிகுந்த புரதங்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பவுடர்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கிறதுலும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி நியூட்ரிஷன் ரிலேட்டடான திங்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறதுனால இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக 100 கண்ட்ரீஸ் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, சர்விங் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய மெயின் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மாட்டிக்கல், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பிஸ்னஸ், ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, 3 விதமான பிஸ்னஸ் இவங்க மெயின் பிஸ்னஸாக இவங்க பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் உங்கள் ஊட்டச்சத்து பொருட்கள் ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது பார்க்குறீங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு வச்சுருக்காங்கன்னா ஜஸ்ட் அவருடைய கம்பெனிஸும் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், எந்த கம்பெனிஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மேபி அந்த கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்காங்களா, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கான ஒரு நல்ல ஒரு திங் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் சொல்ல வரேன். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த கம்பெனியோட 6 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுலேயும் ஓவரால் பார்க்கும்போது உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 50,000 மெகா டன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் என்னென்ன மினரல்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம், அயன், மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம் அண்ட் சோடியம். ஸோ இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ரொடக்ஷன் இவங்ககிட்ட இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட்ஸ், 200 விதமான ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரதங்கள், ஒரு ஊட்டச்சத்து பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னா அதுலேயும் ப்ளஸ் இவங்களுடைய ஃபார்மாலிட்டியான இருக்கிறதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது 200 விதமான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது. அக்ராஸ் பார்க்கும்போது ஃபார்மா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்டரில் இவங்க இருக்காங்க. ஸோ டிசம்பர் 31, 2024 ஸ்டேட்டஸ் படிங்கன்னா இவங்க கிட்ட 704 பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஃபார்மா ரிலேட்டட், ஃபுட் ரிலேட்டட் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை கிட்டத்தட்ட 100 விதமான 100 கண்ட்ரிகளுக்கு என்னன்னா இவங்க செல் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம ஐபிஓக்கு வருவோம். இந்த கம்பெனியோட ஐபிஓ நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் 3 நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு லீவு, ஸோ திங்கள், செவ்வாய், ஸோ 3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ₹1 ஃபேஸ் வேல்யூவில் இந்த கம்பெனிஸ் வராங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ₹563 ₹593 வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 25 ஷேர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலும் அண்ட் ஆஃபர் ஃபார் சேலாகவும் இவங்க வராங்க. கிட்டத்தட்ட இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் 895 கோடிகள் இருக்காங்க. ஸோ அதில் 95 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் ஆஃபர் ஃபார் சேலாக 800 கோடியும் இருக்காங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இந்த கம்பெனிஸ் வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் பார்த்துட்டோம். நவம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 3ஆம் நாள் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 4ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லேட் நைட் நமக்கு தெரிஞ்சு வந்துடும். ஸோ அலாட்மெண்ட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன், என்னுடைய டெலகிராம் பேஜ் நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அலாட்மெண்ட் உங்களுக்கு நவம்பர் 26 அன்னைக்கு வந்துச்சுன்னா அன்றைக்கி நைட் நான் என்ன பண்ணுறேன், அந்த லிங்க் அதில் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கள், உங்களோட அப்ளிகேஷன் நம்பரோ இல்லை உங்கள் பேன் கார்டு நம்பரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்ததா இல்லைன்றதே உங்களுக்கு தெரிய வந்துடும். இது ஸோ நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் அலாட்மெண்ட் நடந்திருந்ததுன்னா உங்களுடைய ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அலாட்மெண்ட் நடக்கலன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக இந்த கம்பெனி நவம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு லிஸ்டிங்கில் இந்த கம்பெனிஸ் வராங்க. ஸோ யூபிஎம் மேண்டேட் நீங்கள் அப்ளிகேஷன் 21லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சமாக நவம்பர் 25 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இவங்க யூபிஐ மேண்டேட் என்ன பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இந்த கம்பெனியோட கேட்டகரினா ரீட்டைல் கேட்டகரியில் பார்க்கும்போது ₹14,825 மினிமம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் உங்களால் இந்த ஐபிஓ அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும்.
ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்லேருந்து 67 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 68 லாட்லேருந்து அதிகபட்சமாக உங்களால் எத்தனை லாட் வேணாலும் உங்களால் ரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனியோட அந்த 890 கோடி IPO அப்படின்னு பார்க்கும்போது QIBக்கு 50%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, NII கேட்டகரிக்கு 15% இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அதாவது KPI அப்படின்னு பார்க்கும்போது டெட் பை ஈக்விட்டி 0.20, அதாவது பார்த்தீங்கன்னா 1க்கும் கீழே இருந்தால் ஒரு நல்ல ஒரு டெட் பை ஈக்விட்டி இருக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.20 தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் 27%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 27%, எபிட்டா மார்ஜின் 39%, பிரைஸ் டு புக் வேல்யூ 12.93 இருக்கு. ஸோ இவங்க PB ரேஷியோ மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்களுடைய அந்த ப்ரைஸ் பேண்ட் பார்க்கும்போது இவங்களுடைய வேல்யூவேஷனுக்கும் பட் இவங்களுடைய ப்ரைஸ் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 6697 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்றது நமக்கு தெரிய வருது இந்த ஷீட்டை பார்க்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் 2023 62 கோடியாக அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷம் 133 கோடியாகவும், அதுக்கு அடுத்த வருஷம் 138 கோடியாகவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை தான் வந்து இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 31 கோடி குறைஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 3 குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கான அமௌண்ட் இது வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் தான் இங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாகவே நமக்கு வந்து தெரிய வருது. அதுவும் ஆஃப்டர் கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஃபார்மா செக்டரும் வந்து பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. EPS வேல்யூ பார்க்கும்போது 12லிருந்து 11 பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. PE ரேஷியோ 47லேருந்து 53 இருக்குது. ஸோ இந்த PE ரேஷியோ நம்ம செக் பண்ணும்போதும் PB ரேஷியோ நம்ம செக் பண்ணும்போதும் இந்த கம்பெனி ஒரு ஓவர் வேல்யூவேஷனில் தான் வந்து வராங்க அப்படின்றது நமக்கு என்னென்னா தெரிய வருது, ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்னா IPOட டேட்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துட்டோம். லிஸ்டிங் கெயினுக்காக இந்த IPO வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த IPO 21ஆம் தேதி அன்னைக்கு வந்து வராங்க. இன்னும் நமக்கு இன்னும் 2 to 3 days வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த IPOட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ரன் ஆகலை. நான் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானிங் வந்து அமௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்றத நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். பட் நாளைக்கோ நாளானிக்கோ உங்களுக்கு சப்போஸ் அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் டுடே அப்படின்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இது ரன் ஆகிருந்ததுன்னா ப்ளஸ் ஒரு 5% ப்ளஸ் 10% எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணிட்டுறேன் இது வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.